The more you fear, the more it will happen. கொஞ்சம் நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ இருக்கு. நைட்டு ஃபுல்லா அந்த இன்டர்வியூவை நினைச்சு பயப்படுறீங்க. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா, ஒருவேளை ஆன்சர் மறந்துட்டா, இல்ல ஒருவேளை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போறீங்க, உண்மையாவே நர்வஸ் ஆகுறீங்க. சோ தட் சிம்பிளான ஆன்சர் கூட மறந்து போயிடும். ஈவன் தோ அந்த ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல முடியாம போனதால உங்களை இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, கடைசியில நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சுன்ட்டு. ஆனா உண்மையாவே அப்படிதானா? நம்ம பிரெயினுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஹேபிட் ஒன்று இருக்கு. எந்த விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறோமோ அந்த விஷயத்தை தான் அதிகமா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க புதுசா ஒரு பைக் வாங்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ரோட்ல போகிற இடத்துல எல்லாம் கரெக்டா அந்த பைக்கை மட்டும் நோட்டீஸ் பண்ணுவீங்க. நம்ம சடனா யோசிப்போம், பாரு நம்ம வாங்கணும்னு நினைச்ச பைக் நம்ம கண்ணுலயே பட்டுட்டு இருக்குன்னு. பட் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அந்த பைக்கை பத்தி நினைச்சதுக்கு அப்புறம் உங்க பிரெயின் அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். பட் எந்த விஷயம் நம்மள ரொம்ப வீக் ஆக்குதுன்னா பயம்தான். நீங்க ஒரு விஷயத்த பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க பிரெயின் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். உங்க ஃபுல் ஃபோக்கஸும் அந்த விஷயத்து மேல இருக்க பயத்துல தான் இருக்கும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இன்டர்வியூ எக்ஸாம்பிள் பொருந்தும். மோஸ்டா எல்லா விஷயத்திலயும் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கதான் போகுது. பட் இமேஜின் அந்த இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிடுவோம் நினைக்காம செலக்ட் ஆகுறத பத்தி யோசிச்சிருந்தா நம்ம பயந்தோம்னா அதோட ரிசல்ட்டா நம்மளோட கான்பிடன்ஸ் குறையும் அண்ட் மிஸ்டேக்ஸ் அதிகமாகும். அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னு தோணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே இது சின்ன வயசுல நடந்திருக்கும். சைக்கிள் ஆர் பைக் ஓட்ட கத்துக்கும் போது ரோட்ல ஒரு பள்ளம் இருக்குன்னா அந்த பள்ளத்துல மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்போம். பட் கெஸ் வாட், நம்ம அந்த பள்ளத்துல தான் விட்டுருப்போம். எல்லாருக்கும் இது இப்படிதான் நடக்கும்னு நான் சொல்லல. உங்களுக்கு அது ஆகலனாலும் நிறைய பேருக்கு அது அப்படிதான் ஆகியிருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா என்னதான் ரோடு பெருசா இருந்தாலும் நம்ம பிரெயின் அந்த ரோட ஃபோக்கஸ் பண்றதை விட்டு அந்த சின்ன பள்ளத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். சோ சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விருப்பம் இல்லாம வர பயத்தை ஏற்படுத்துற தாட்ஸ் கூட ஃபைட் பண்றதை விட்டு அதை அக்செப்ட் பண்ணணுமா. பிகாஸ் எந்த அளவுக்கு ஒரு தாட்டை நம்ம நினைக்க கூடாதுன்னு ஃபோர்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த தாட் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அதோட நிக்காம நம்ம ரியாலிட்டியையும் அஃபெக்ட் பண்ணும். சோ நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்றது நம்மளோட தாட்ஸ் மட்டும் இல்ல, அந்த தாட்டுக்கு அப்புறம் நம்ம எடுக்க போற டிசிஷன்ஸ் தான். இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டடான டீப்பான டாபிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சில நேரத்துல நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான சிறந்த வழி என்னன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணாம இருக்கிறது தான்.